மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நண்பர்கள் என்றாலே உங்களுக்கு அவ்வளவு பிரியம். நீங்கள் பேச்சாலையும் நீங்க பேசக்கூடிய விதத்தாலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நண்பர்கள் அவ்வளவு நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவ்வளவு உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என அனைவருமே உங்களிடம் சகஜமாக பழகுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை உங்களிடம் எப்போதுமே இருக்கும். மிதுனம் ராசிக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நட்பு ஸ்தானத்தில் ராகுவின் சஞ்சாரமோ அல்லது வக்ர கிரகங்களின் பார்வையோ இருந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் இருந்த கொடூரமான சம்பவம் அரங்கேறியது. அது என்ன சம்பவம் என்றால், நண்பர்கள் உங்களுக்கு செய்த இரட்டை முகத்தில் ஒரு துரோகம். உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. ஆனால் உங்களுடைய நண்பர்கள் இப்படி செய்வார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறது. இது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாகவே இருக்கும். உங்களின் இரட்டை ராசி தத்துவத்திற்கு இணங்க நீங்கள் எல்லாரையுமே சமமாக நடத்தி கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து உங்களின் சுக துக்கங்களில் பங்கெடுத்து கொண்ட ஒரு நண்பர் உங்களுக்கு முன்னால் ஒரு முகத்தையும் உங்களுக்கு பின்னால் மற்றொரு துரோக முகத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்திருந்தார் என்பதை நீங்கள் தாமதமாகத்தான் உணர்ந்தீர்கள். அதில் ஆரம்பத்தில் அதை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரிந்திருக்காது. நாட்களும் காலங்களும் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்தது மூன்றாம் நபர் கிடையாது, நம்ம கூடவே இருக்கக்கூடிய நபர் தான். அதுவும் நம்முடைய நெருங்கிய நண்பர் என்பதை நாட்கள் போக போகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளவே ஆரம்பித்தீங்க. உங்களிடம் அன்பாக பேசிக்கொண்டே உங்களின் பலவீனங்களையும் ரகசியங்களையும் சேகரித்து கொண்டு அதை உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றிய அந்த ஒரு நண்பரின் இரட்டை வேடம் உங்களை ஒட்டுமொத்தமாக உலுக்கி போட்டது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலும் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே ஏற்படுத்தி கொடுத்தது என்று தான் கூற வேண்டும். உங்க கூட நண்பராக இருந்து கொண்டு உங்களுக்கு பிடிக்காத எதிரிகள், துரோகிகளிடம் உங்களுடைய பலவீனங்கள் என்ன, நீங்க செய்யக்கூடிய தொழிலில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்றீங்க என அனைத்தையும் கூறி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே தள்ள நினைத்த ஒரு நபரும் உங்களுடைய நண்பராகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இரண்டாவதா, காதலில் ஒரு ஏமாற்றம். களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் பூர்வ புண்ணிய மற்றும் காதல் ஸ்தானமான 5ஆம் வீட்டிலும் மந்தனாகிய சனியின் பார்வையும் சுக்கிரனின் பலவீனமும் இருந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில மிக அழகான ஒரு காதல் மறந்தது. அந்த ஒரு காதல் உங்களுக்கு விரும்பிய ஒரு நபராலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்தது. புதனின் ஆதிக்கத்தால் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் நீங்களே உங்களின் இதயத்தை அவரிடம் முழுமையாக ஒப்படைத்திருப்பீங்க. இவர்தான் என்னுடைய உலகம், இவரைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ள ரெக்க கட்டி நீங்கள் பறந்த நாட்களும் உங்களுக்குள்ள உண்டு. ஆனால் கிரகங்களின் சதியாலும் கால சூழலாலும் அந்த ஒரு நபர் உங்களை நடுவழியில் ஏமாற்றி விட்டு சென்றார். உங்களை ஏன் ஏமாற்றி போனார், எதற்காக போனார் என்று கூட உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. உங்களின் தூய்மையான அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமலும் சுயநலத்திற்காக உங்களை தூக்கி எறிந்த அந்த ஒரு தருணங்கள் உங்களை மன ரீதியாக பெரும் நரக வேதனைக்கு உள்ளாக்கியது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று ஆரம்பத்தில் நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க நினைக்காத ஒரு செயல்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நாள்ல நடந்தது. பல இரவுகள் தூக்கமின்றி விடை தெரியாத கேள்விகளோடு நீங்கள் தவித்த நாட்கள் ஏராளமாக இன்னும் இருக்கும். அதை எப்படி நீங்க வெளியில சொல்வது என்று தெரியாம நீங்க பார்த்து கொண்டிருந்த நாட்களும் அதுவாகத்தாங்க இருக்கும். ஆனா இந்த மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏமாந்தது தான் அதிகம், ஏமாற்றியது குறைவு. யாரையுமே நீங்கள் ஏமாற்றணும்னு மனசு முழுசா நினைக்கவே மாட்டீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால மட்டும்தான் உங்களால மற்றவங்க ஏமாந்துருப்பாங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். மூணாவதா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சம்பவங்கள். வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் ராசியிலும் பாப கிரகங்களின் சேர்க்கை இருந்த போது நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்த ஒரு காரியம் ஒட்டுமொத்தமாக தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. இது உங்களுடைய குடும்பத்தில் நடந்திருக்கலாம், காதல் வாழ்க்கை, நண்பர்கள் வட்டத்தில் கூட இந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் யாருக்கோ உதவி செய்ய போய் அல்லது ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக பேச போக அதுவே உங்களுக்கு பெரும் ஒரு வினையாகவே மாறியது. உங்களின் வார்த்தைகள் திரித்து கூறப்பட்டு உங்களை ஒரு தந்திரக்காரனாகவும் சுயநலவாதியாகவும் சமுதாயமும் குடும்பமும் உங்களை சித்தரிக்க ஆரம்பித்தது. என் நோக்கம் அதுவல்ல என்று நீங்கள் கத்தி கத்தி கதறினாலும் உங்கள் பக்கமிருந்த நியாயத்தை கேட்க எவருமே அந்த ஒரு நேரத்தில் தயாராகவே இல்லை. இந்த தவறான புரிதல் உங்களுடைய மனசாட்சியை பெரிதும் மறைத்திருக்கும். அதனால நீங்க தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி நடப்பது சகஜம்தான். அதனை நினைத்து நீங்கள் எப்பொழுதுமே மனது வருத்தப்படக்கூடாது. மனது வருத்தப்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாது. எனவே மிதுனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வருமானத்துல ஒரு உயர்வானது ஏற்படும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் தனக்காரகனாகிய குரு பகவானின் சுப பார்வையும் கிடைப்பதால் அனுகூலமும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போவதால் உங்களின் வருமானத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண்பீங்கள். இதுவரை உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இயங்கிய உங்களுக்கு இனிமே தகுதிக்கேற்ப சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வேலை இடத்தில் உங்களுக்கு தேடி வந்துவிடும். இது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகவும் செய்யும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால தேவைகள் அனைத்தையும் எவ்விதமான தங்கும் தடையும் இன்றி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த வாழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்துவிடும். அந்த ஒரு வாழ்வினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருமானம் சார்ந்ததாகவும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் சார்ந்ததாகவும் மட்டுமே தாங்க இருக்கும். இரண்டாவதா கல்வி மற்றும் திறமையில ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். புத்தி காரகனான புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் கல்வி மற்றும் திறமைக்கான 5ஆம் வீட்டு சுபத்துவம் அடையும். இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்களுக்கும் சுய தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அசாத்தியமான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் நீங்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் புத்தி கூர்மையும் தனித்துவமான திறமைகளும் சமுதாயத்தில் பலராலும் அங்கீகரிக்கப்படும். புதிய தொழில்நுட்பங்களையும் கலைகளையும் மிக குறுகிய காலத்தில் கற்றுக்கொண்டு உங்களிடம் ஆளுமை திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று பலரின் பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானாதிபத்தில் சுப கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுவதால் உங்களின் தொழில் வாழ்க்கையில புதிய கதவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். இதுவரை வேலை கிடைக்காமல் தவிர்த்தவர்களுக்கும் தொழிலில் முடக்கத்தை சந்தித்தவர்களுக்கும் எதிர்பாராத மாபெரும் புதிய ஒரு தொழில் வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். நீங்கள் நீண்ட நாட்களா தொடங்க நினைத்த புதிய சுய தொழில் அல்லது புதிய வியாபார அமைப்புகளை தொடங்குவதற்கான முதலீடுகளும் அரசாங்க அனுமதிகளும் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். புதுமையான சிந்தனைகள் மூலம் நீங்கள் செய்யும் உத்திகள் அனைத்தும் பல மடங்கு லாபத்தை தேடி கொடுத்து உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா வாழ்க்கையில மாற்றக்கூடிய யோகத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படவா ஆரம்பிக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. தைரியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வாகனத்துல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செய்யணும். அந்த சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள வருவதற்கு முன்பு நீங்கள் முன்னதை தடுத்து கொள்ளலாம். உடன் பிறந்தவர்களை துணையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிற்பார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் எதிராகவே இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இனிமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மற்ற நபர்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம கூட இருப்பது நம்ம உடன் பிறந்தவர்கள்தான் என்பதை இருவருமே புரிந்து கொள்வீர்கள். எனவே மிதுனம் ராசியில பிறந்த மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் இந்த ஒரு நேரத்துல மேம்படும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். அந்த மாற்றங்களை நீங்க தான் சரியா பயன்படுத்தணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வருவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களுக்குள்ள உருவாகவும் செய்யும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட கால தேவைகள் அனைத்தையும் எவ்விதமான தங்கும் தடையும் இன்றி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி லட்சுமி கடாட்சியம் நிறைந்த வாழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்துவிடும். அந்த ஒரு வாழ்வினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருமானம் சார்ந்ததாகவும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் சார்ந்ததாகவும் மட்டுமே தாங்க இருக்கும். இரண்டாவதா கல்வி மற்றும் திறமையில ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். புத்தி காரகனான புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் கல்வி மற்றும் திறமைக்கான 5ஆம் வீட்டு சுபத்துவம் அடையும். இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்களுக்கும் சுய தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அசாத்தியமான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும்.
போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளில் நீங்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. உங்களின் புத்தி கூர்மையும் தனித்துவமான திறமைகளும் சமுதாயத்தில் பலராலும் அங்கீகரிக்கப்படும். புதிய தொழில்நுட்பங்களையும் கலைகளையும் மிக குறுகிய காலத்தில் கற்றுக்கொண்டு உங்களிடம் ஆளுமை திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று பலரின் பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானாதிபத்தில் சுப கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுவதால் உங்களின் தொழில் வாழ்க்கையில புதிய கதவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். இதுவரை வேலை கிடைக்காமல் தவிர்த்தவர்களுக்கும் தொழிலில் முடக்கத்தை சந்தித்தவர்களுக்கும் எதிர்பாராத மாபெரும் புதிய ஒரு தொழில் வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். நீங்கள் நீண்ட நாட்களா தொடங்க நினைத்த புதிய சுய தொழில் அல்லது புதிய வியாபார அமைப்புகளை தொடங்குவதற்கான முதலீடுகளும் அரசாங்க அனுமதிகளும் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். புதுமையான சிந்தனைகள் மூலம் நீங்கள் செய்யும் உத்திகள் அனைத்தும் பல மடங்கு லாபத்தை தேடி கொடுத்து உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா வாழ்க்கையில மாற்றக்கூடிய யோகத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படவ ஆரம்பிக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. தைரியமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வாகனத்துல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செய்யணும். அந்த சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள வருவதற்கு முன்பு நீங்கள் முன்னதை தடுத்து கொள்ளலாம். உடன் பிறந்தவர்களை துணையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிற்பார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் எதிராகவே இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இனிமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மற்ற நபர்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம கூட இருப்பது நம்ம உடன் பிறந்தவர்கள்தான் என்பதை இருவருமே புரிந்து கொள்வீர்கள். எனவே மிதுனம் ராசியில பிறந்த மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் இந்த ஒரு நேரத்துல மேம்படும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். அந்த மாற்றங்களை நீங்க தான் சரியா பயன்படுத்தணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வருவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல